ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சண்டே தானே, மீன் வாங்க போகிறோம். நாங்கள் எங்கேருந்து மீன் வாங்குகிறோம், எப்படிலாம் வாங்குகிறோங்கிறது பார்க்கலாம். அதுதான் இந்த வீடியோ. காலையில் 9 மணிக்கே வெயில் எப்படி மண்டை சுருன்னு அடிக்கிற மாதிரி அடிக்குது பாருங்களேன். வெயில் தாக்கம் அதிகமாக தான் இருக்குது, தாங்க முடிய மாட்டேங்குது. காலையிலே மீன் வாங்க போகலாம்னு சொன்னோம். சோனு மொட்டை முதலையே முன்னாடியே ரெடி ஆகிட்டான். இது எங்கள் ஊரில் எங்கள் வீட்டுக்கிட்ட இருந்து கொஞ்சம் தூரம் போகணும். இந்த பேரேஜ்னு சொல்கிற இடத்துல இங்கே ஆற்று மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஈவினிங் டைம்லலாம் வந்துருச்சுன்னா இங்கே நல்லா இருக்கும். எல்லோரும் நிறைய பேர் நிற்பாங்க, ஃபோட்டோலாம் எடுப்பாங்க. இந்த பேரேஜ் பக்கத்துலேயே ஒரு பெரிய பார்க் எல்லாம் இருக்குது. அதனால் எல்லாருமே ஈவினிங் டைம் நிறைய பேர் இருக்கும். சண்டே நாள் எல்லாம் மீன் வாங்க இங்கே தான் வருவாங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மீன், பார்த்துக்கோங்க. இந்த ஆற்றுலேருந்தே பிடிச்சி நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக உயிரோடு இருக்கும் மீன். அதனால் அந்த உயிர் மீன் வாங்கிறதுக்கோசரமே நிறைய பேர் இங்கே வருவாங்க. இது காவேரி ஆறோட ஒரு பகுதியாமா. அது எந்த ஊர் பக்கம் போகுதுன்னு எனக்கு சரியாக சொல்ல தெரியல. ஆனால் எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. இது நாங்கள் எப்போவுமே இங்கே வருவோம், வாங்கிட்டு போவோம். ஆனால் இங்கே வர வழியும் கொஞ்சம் நல்லா இருக்கும். நிறையா தென்னந்தோப்பு, அப்புறம் வாழைத்தோப்பு, அதுக்குள்ளார தான் வரணும். அதெல்லாம் வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன். அதெல்லாம் வீடியோ எடுக்கணுமேங்கிறதே மறந்துட்டு வந்துட்டோம். அப்புறம் கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்கலாமே நினச்சிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன, சோனு அவங்க அம்மா நாங்கள் எல்லாம் மீன் வாங்கலான்னு வந்தோம். எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷு மீன் பாருங்கள், உயிரோடு இருக்கும். அதுதான் இங்கே இருக்கிறதுக்கே. சோனுக்கு மீன் பிடிக்கும், ஆனால் மீனோட நாத்தம் பிடிக்கலையாம்மா. மீன் பாவம் வாங்காதம்மா, மீனை அறுக்காதம்மா சொல்லி அழுகிறான். சோனு மீன் நாற்றத்தில் எப்படி மூஞ்சி பொத்திட்டு உட்காந்துருக்கு பாருங்கள். நானும் கேட்டுகிட்டே இருக்கிறேன், சோனு மீன் நாற்றடிக்குதான்னு சொன்னால் மீன் பாவமா அப்படின்னு சொல்லி அழுகிறான். அப்புறம் என்ன, எங்கள் ஊரில் ஆற்றுப்பாறை 1 கிலோ 160 ரூபாயாம்மா. அவங்களுக்கு 2.5 கிலோவும் எங்களுக்கு ஒரு 3.5 கிலோவும் எடையை போட்டு மீன் க்ளீன் பண்ணி வெட்ட சொல்லிவிட்டு நாங்கள் வெயில் அங்கே நிற்க முடியல, வெயில் அதிகமாக அடிக்குதுன்னு சொல்லி ஓரமாக நின்றுட்டோம். அதுக்கப்புறம் சோனு கூட கொஞ்சம் நேரம் பேசி விளையாடணும். எனக்கு இங்கே மீன் வாங்க வர்றதை விட இங்கே அந்த ஆறும் அந்த பேரேஜ் தண்ணி வர்றதும் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கோசரமே வருவேன். கொஞ்சம் நேரம் நல்லாயிருக்கும். வெயில் இருக்கிறங்காட்டி அந்த பக்கமெல்லாம் போய் சுற்றி பார்க்க முடியல. எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு அதை வீடியோ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பக்கம் பார்த்தா சோனு அவங்க அம்மா சோகமாக இருக்குது. என்ன சோகம் அப்படின்னு சொல்லி கேட்டால், இந்த மீனை வாங்கிட்டு போய் நான் க்ளீன் பண்ணி குழம்பு வச்சு வறுத்து இந்த வெயிலில் நான் அடுப்புக்கிட்ட நின்று செய்யும்போது நான் கருவாடாட்டம் காஞ்சு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரு ஃபீலிங். பேசாமல் ஹோட்டல்லையே வாங்கி சாப்பிட்ருக்கலான்னு சொன்னால் யார் கேட்குறா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் ஒரு விஷயம் பார்த்தா நல்லா தான் இருக்குது. உண்மையிலுமே சொல்கிறேன், இந்த வெயிலில் சமைக்கிறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். அடுப்புக்கிட்ட நின்று சமைக்கவே முடியல. நான் வீட்டுக்கு சமைக்கிறதுக்கே இப்படி இருக்கும்போது ஹோட்டல்லலாம் வேலை செய்கிறவங்களோட நிலைமை நினச்சி பார்க்குறேன். உண்மையிலுமே பாவம்தான். அப்புறம் இதுதான் இந்த ஆறு தான். இந்த ஆறு பாருங்க, அந்த ஓரமாக போனானா படகுல நிறைய பேர் மீன் பிடிப்பாங்க. மீன் பிடிச்சிட்டு அவங்களும் கூறாக அங்கே கொண்டு போய் விற்பாங்க. ஆனால் முதல்ல அந்த பக்கமாக போய் வாங்குவோம். இப்போ உள்ளுக்குள்ளே ரொம்ப தூரம் நடந்து போகணுங்கிற காரணத்தினால போகிறதில்ல. அந்த சைடுலேயே நிறைய பேர் படகுல போட்டு வச்சு கூறாக மீன் விற்கும். அது கொஞ்சம் ரேட்டுக்கும் நம்ம வாங்குறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஒரு 150 ரூபாய்க்கு மீன் வாங்கினா நான் ஒரு 1.5 கிலோ 2 கிலோ அளவுக்கு இருக்கும். அதனால் அந்த பக்கம் கொஞ்சம் தூரம் நடந்து போகிற காரணத்தினால, ஏன்னா இது மீன் வியாபாரிங்க இவங்க முன்னாடியே போடுறங்காட்டி அது கொஞ்சம் இங்கே மெயின் ரோட்லேயே நின்று வாங்கிடுவோம்.
டைமுக்குள்ளார கொஞ்சம் நேரம் நின்று எல்லாமே வேடிக்கை பார்த்துட்டோம். தண்ணி கொஞ்சம் குறைபாடாக தான் இருக்குது. இருந்தாலும் ஃபோன் வந்து மீன் பிடிக்கிறவங்கக்கிட்ட போய் பார்க்கணுன்னு சொல்கிறான். அது வரைக்கும் மீன் எல்லாம் பிடிக்கிறதெல்லாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லி சோனுவை வந்து சமாதானப்படுத்தி சோனுக்கு ஒரு ஐஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து அவங்க கூட கொஞ்சம் நேரம் நின்று வீடியோ எடுத்து ரீல்ஸ் எல்லாம் ஒன்று எடுக்கலான்னு சொல்லி வீடியோ எடுத்தால் நான் பேச மாட்டேன் நீ வந்து உச்சி ஐஸ் வாங்கி கொடுத்தா தான் பேசுவேன்னு சொல்லிட்டு அதான் பேச மாட்டேன்னு சொன்னான். அப்புறம் என்ன வீட்டுக்கு கிளம்புறதா. 2 மீனே போட்டுருக்கா. மீன் வாங்கியாச்சு. அவ்வளோதான் நண்பர்களே, மீன் வாங்கியாச்சு. வீட்டுக்கு கிளம்புறோம்.